Hi guys, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் ஃபார்மேட் அகடமிக் ப்ராஜெக்டை சாப்டர் பை சாப்டராக ஸ்ட்ரக்சரோட நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கவர் பேஜ் மற்றும் சர்டிஃபிகேட்டு இதுதான் உங்கள் ப்ராஜெக்டோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். இது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் கிளியராகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் கண்டென்ட்ஸ் இருக்கணும். இந்த கண்டென்ட்ஸ் தான் இது உங்களோட ப்ராஜெக்டோட நேவிகேஷன் சிஸ்டம் மாதிரி ஒர்க் ஆகும். இதில் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டோட ஸ்ட்ரக்சரை தெளிவாக பண்ணியிருக்கீங்கிறத காட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷனில் என்ன இருக்குன்னா, ரீடரோட அட்டென்ஷனை கேட்ச் பண்ணுற இடம் தான் இது. டாப்பிக்கோட பேக்ரவுண்ட், அது என்ன முக்கியம், உங்கள் கோர் ஆப்ஜெக்டிவ்ஸ், அப்புறம் ப்ராஜெக்டோட ஸ்கோப்பு, நீங்கள் எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறீங்கிற இதில் கவர் பண்ணும். அதுக்கடுத்து வந்து அதை பற்றி ரிவ்யூ. இது எக்ஸிஸ்டிங் ரிசர்ச்சுக்குள்ளே ஒரு டீப் டிவைன் மாதிரி உங்கள் டாப்பிக்கை பற்றி ஆல்ரெடி மற்ற ஸ்காலர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு டீட்டெயில் பண்ணும். இது உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுக்குது. உங்கள் ஒர்க் எப்படி பிக்கர் பிக்சரில் ஃபிட் ஆகுங்கிறத காட்டும். அடுத்து ரிசர்ச் பண்ணுறோம். உங்கள் ப்ராஜெக்டில் எதை பற்றி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும், உங்கள் ஸ்டடியோட வேலிடிட்டியை ப்ரூவ் பண்ண உங்கள் ரிசர்ச் டிசைனும் சாம்பிள் சைஸும் அப்புறம் டேட்டா கலெக்ஷன் மெத்தடை பற்றி தெளிவாக டீட்டெயில் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறோம். நீங்கள் கேதர் பண்ண டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட்டை இன்டர்ப்ட் பண்ணி அதோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்ஃபர்மேஷனை ஈஸியாக புரிகிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ண சார்ட்டும் கிராஃப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கன்க்ளூஷன். உங்கள் மெயின் ஃபைண்டிங்கை சம்மரைஸ் பண்ணி ஃப்யூச்சர் ஒர்க்குக்கு சஜஸ்ட் என்னென்னு காட்டணும். அப்புறம் உங்கள் டோட்டல் எஃபெக்டோட ஃபைனலில் ஒரு பிக் டேக்வேன்னு தெளிவாக முடிக்கணும். அடுத்து ஃபைனல் பேஜில் டிக்ளரேஷனும் அக்னாலஜ்மெண்ட். இது உங்கள் ஒரிஜினல் ஒர்க்குக்கு ஃபார்மலியாக டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் மற்றும் ஆக்சசரிஸ். உங்கள் சோர்ஸுக்கு எல்லாம் ப்ராப்பர்லியாக செட் பண்ணி அகாடமிக் இன்டெகிரேட் செட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் உங்கள் ஹோம் ஒர்க்கை தெளிவாக பண்ணியிருக்கீங்கன்னு காட்ட ஏதாவது சப்ளிமெண்ட்ரி டேட்டா இல்லைன்னா ரொம்ப டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இருந்தால் அதை ஆக்சஸ்லியில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் எந்தெந்த புக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து டெலகிராம்ஸ் எல்லாம் போட்டு உங்களோட ப்ராஜெக்டை வந்து இம்ப்ரூவேஷன்ஸ் பண்ணணும். ப்ராஜெக்ட்டுக்கப்புறம் நமக்கு இருக்கிற வைவா பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இன்னும் சின்ன ஒரு பாயிண்ட் என்னென்னா, நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது மார்ஜின்ஸ் தென் ஸ்பேஸிங்கெல்லாம் விட்டு கரெக்டாக பண்ணணும். இன்னும் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.